ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்றைக்கி அரிசியை வச்சு சிம்பிளான ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் காலையில் மார்னிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம். வீட்டில் வயசானவங்க இருந்தால் கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக ஜீரணம் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரம்ஜான் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் ஹீட் ஆன பிறகு ஒரு கிளாஸ் அளவுக்கு, கிளாஸோ கப்போ கிண்ணமோ அது உங்களுடைய மெஷர்மெண்ட்டு, நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டில் எல்லாமே அளந்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு கவனி அரிசியும் எடுத்துக்கலாம், பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம், ரேஷன் அரிசிலையும் நீங்கள் செய்யலாம். எந்த ரைஸில் செஞ்சாலும் இதே ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த உருண்டை சூப்பராக வரும். இதை நல்லா பொன்னிறமாக வாசம் வர அளவுக்கு கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். பொரியரிசி நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வைக்கணும். அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டால் வறுக்க வேண்டியதில்லை. இது பச்சை வேர்க்கடலை, அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்த பிறகு அதனுடைய தோலெல்லாம் நீக்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். இது இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் இந்த வறுத்த பொரியரிசி ஆறிய பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். இதோட இனிப்பு செய்ய போகிறதால அது தூக்கலாக்கி கொடுக்க 1/4 ஸ்பூன் மாதிரி உப்பு, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு பவுடரானால் போதுமானதாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துடுறேன். அதே மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கிக்கிறேன். அவ்வளோதான், இது இருக்கட்டும். இப்போது இந்த அளவுக்கு பவுடர் ஆனால் போதுமானதாக இருக்கும். பேனில் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். 3/4 கப் அளவுக்கு சேர்க்குறேங்க. 1 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்குறேன். இப்போது ஸ்டவ்வை ஆன் செஞ்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சிடுறேன். இந்த தண்ணீர் நல்லா கொதித்து வரணும். நீங்கள் வெல்லமாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரைன்றதால அப்படியே சேர்த்துருக்கேன். இதில் தூசி எதுவும் இல்லை. நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால், நல்ல வெல்லமாக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. பொரியரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போதோ வேர்க்கடலையை அரைத்து வச்ச பவுடரையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுறேன். கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் கலந்து எடுத்துக்கிறேன். நல்லா கலந்து எடுத்த பிறகு இது அப்படியே இருக்கட்டும். தேங்காய் பார்த்திங்கன்னா இதை மிக்ஸி ஜாரில் நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். நம்ம கலந்து வச்சது இது கை பொறுக்கிற சூடுக்கு வந்த பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இது நல்லா ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா அழுத்தமாக உள்ளங்கையிலையும் விரல்கள்லையும் அழுத்தி நம்ம பிடிக்கும் பொழுது நல்லா ஒரு லட்டு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா தேங்காயில் டிப் பண்ணி நல்லா லட்டு போல் செஞ்சிடலாம். ஸ்வீட் பால் தயாராகிடுச்சு.
தேங்காய் சேர்க்காம இதை நீங்கள் அப்படியே செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 நாள் ஆனாலும் வெளியவே வச்சாலும் ஆனாலும் உங்களுக்கு கெடாமல் நல்லா இருக்குங்க. நீங்கள் தேங்காய் சேர்த்ததால் செய்த அன்றைக்கே ஃபினிஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான ஸ்வீட் பால் லட்டு தயாராகிடுச்சு. உருண்டை பார்த்திங்கன்னா அம்மா பாட்டிமார்கள்லாம் வேர்க்கடலை சேர்க்காமல் செய்வாங்க. பொரியரிசி உருண்டைன்னு சொல்லுவாங்க. இதில் சொட்டு கூட நம்ம நெய்யோ எண்ணெயோ சேர்க்கலைங்க. நான் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இதனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். அதே சமயம் ஒரு ஈவினிங்க்கு நல்ல ஒரு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க. இது healthy food, healthy life. Video watching. Thank you. Next ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Bye.